ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த மேஜிக் ப்ரொக்கேட். த மேஜிக் ப்ரொக்கேட் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சமரியாக கதை மாதிரி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எஸ்ஏ வீடியோ. ஸோ த மேஜிக் ப்ரொக்கேட் அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஷெஃபர்ட். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி, சைனீஸ் ஸ்டோரி, நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு ஃபஸ்ட்டு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Aaron Shepard is his magic brocade, a tale from China. Story set in China tells about a widowed weaver. இது ஒன்றும் இல்லை, இந்த மேஜிக் ப்ரொக்கேட் ஆரன் ஷெப்பர்ட் எழுதுனது. இது ஒரு டேல் ஃப்ரம் சைனானா சைனாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னா சைனாவில் நடக்குது. சைனாவில் ஒரு விதவை பெண் நெசவாளர், அதாவது துணி நெய்வாங்கள்ல, துணி நெய்கிற விதவை பெண்ணோட கதை. She creates a beautiful brocade depicting the Sun Palace. ஸோ ஒரு brocade தயாரிக்கிறாங்க. அந்த brocade Sun Palace வச்சு தயாரிக்கிறாங்க. The fairies of the Sun Palace send a wind to bring the brocade to the palace so that they might copy it. அந்த Sun Palace ரொம்ப அழகாக இருந்தனால அந்த உண்மையிலேயே இருக்கிற Sun Palaceல இருக்கிற தேவதைகள் எல்லாம் காற்று அனுப்பி அந்த Sun Palace அந்த brocade அவங்களுக்கு வர வச்சிடுறாங்க. The weaver's son goes on hazardous journey in search of brocade. அந்த விடோ இருக்காங்கள்ல, அவங்களோட பையன் இந்த மேஜிக் brocade, அதாவது இந்த இதை கண்டுபிடிக்கணும், அம்மா கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த brocade கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறான். He must bring it back as his mother cannot live without the brocade. இவன் கண்டிப்பாக அந்த brocade, கஷ்டப்பட்டு அம்மா செஞ்ச brocade கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க அம்மா அது இல்லாமல் அவங்க வாழ மாட்டாங்க அப்படின்றது அவன் மனசில் இருக்கிற எண்ணங்கள். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு The widow's son set out to find her brocade. அந்த விடோவோட பையன் அந்த brocade எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். Long ago, a widow lived with her son Chen in a small village in China. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விதவையோட விதவையும் சைனா ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. They survived on the money she made from weaving. அவங்க எப்படி உயிர் வாழ்கிறாங்கன்னா, அவங்க துணி நெஞ்சு அதில் வர காசை வச்சு உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. The widow was well known for her brocade, which were made by weaving threads of silver, gold and silk design into rich fabric. அந்த மெட்டீரியலில் அவங்க சில்வர் வச்சு, கோல்டை வச்சு, சில்கை வச்சு, அதாவது பட்டை வச்சு சூப்பராக அந்த நெய்யக்கூடியவங்க டிசைனாக. She was equally talented at making flowers, animals and birds that appear beautiful and lifelike. உண்மையிலே ஒரு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி, ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களால துணியை நெய்ய முடியும், அந்த டிசைனை கொண்டு வர முடியும் அந்த brocade. அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒன் டே the widow went to market to sell her wares. Her brocade sold quickly. அவள் தச்சு வச்ச அந்த brocade எல்லாமே அந்த சந்தையில் போய் டக்குன்னு விற்றுருச்சு. அப்புறம் so she took time to see what the other vendors were selling. In one stall, she saw a magnificent picture of pretty Sun Palace surrounded by lovely garden full of beautiful flowers. அப்போ அந்த மார்க்கெட்டில் இன்னொரு கடையை பார்க்குறாங்க. அதில் ஒரு சன் பேலஸை சுற்றி நிறைய பியூட்டிஃபுல் கார்டன் மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இது. அவளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு she loved it so much she bought it. அவங்களுக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சனால அதை வாங்கிட்டாங்க. When she got home, the widow showed it to her son. அந்த விதவை பெண் அவங்க பையனுக்கு அவங்க வாங்கின அந்த டிசைனை காமிக்கிறாங்க. She said she wished she could live in a palace like the one found in it. The youngest son encouraged her to sew the design into her next brocade and she did. அந்த அவங்க பையன் ஹெல்ப் பண்ணுறான். உடனே அதே மாதிரி டிசைனை brocade அவங்க செய்கிறாங்க. Devoting all her loving skills,
ஷீ கிரியேட்டட் த ஃபஸ்ட் brocade ஆஃப் ஹர் லைஃப். அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு முழுசாக கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு brocade அது. த விடோ ஃபினிஷஸ் ஹர் brocade. அந்த brocade டிசைன் சூப்பராக முடிச்சிட்டாங்க. இட் வாஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி திங் ஷி ஹேட் எவர் மேட். இது வரைக்கும் செஞ்ச brocade டிசைன்லேயே வந்து நெசவு டிசைன்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு ஒர்த்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். Then all of sudden a strong wind swept through the house and took her brocade away. டக்குன்னு பார்த்தா அந்த brocade செஞ்சு முடிச்சோன்னே அவங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக படப்படன்னு காற்றடிச்சு அந்த காற்று வந்து அந்த அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச அந்த brocade டிசைன் சன் பேலஸ் டிசைனை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. Then it flew out of the house and over the hill. அவங்க வீட்டுக்கு வெளியே பறந்து போயிட்டு மலை மேலே ஏறி போயிடுச்சு. further away until it had completely vanished. The window was so surprised and heartbroken that she fainted. கஷ்டப்பட்டு அந்த விதவை வந்து செஞ்ச அந்த விஷயம் வந்து காற்றுல பறந்து போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. She asked her son if he could try to find her brocade. He agreed and set out immediately. அவங்க சன்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிடா நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வாடானோடனே அவனும் இம்மிடியேட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான். சென்ஸ் ஜேர்னி டு ரிட்ரைவ் brocade. இப்போ வந்து சென் அந்த விதவை பெண்ணோட பையன் பேர் வந்து CHEN. அவனோட ஜேர்னி எப்படி வந்து அந்த brocade வந்து எடுத்துகிட்டு வர போகிறான் அப்படின்றது தான். ஆஃப்டர் ட்ராவலிங் மோர் தென் அ மந்த் சென் கேம் அக்ராஸ் அன் ஓல்டு விமன் ஹூ ஹாஸ் சிட்டிங் பை த டோர். ரொம்ப நாள் ட்ராவலுக்கு அப்புறம் ரொம்ப மந்த் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் சென் வந்து அந்த ஒரு ஓல்டு உமனை வந்து ஒரு வீட்டில் வந்து பார்க்குறான். ஷீ ஆஸ்க்டு ஹிம் வேர் ஹி வாஸ் கோயிங். அந்த ஓல்டு விமன் வந்து கேட்குறா, தம்பி எங்கப்பா போகிற அப்படின்னு. ஹீ டோல்ட் ஹர் த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் லாஸ்ட் brocade. அந்த மதர் வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச brocade வந்து காற்று வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மலை பக்கமாக போயிடுச்சு, அதை தேடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். The woman knew that it was carried away by Faris, who liked it so much that they wanted to make a copy of it for themselves. கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த மலை மேலே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற நிறைய தேவதைகள் தான் வந்து உன்னோட அந்த அம்மா செஞ்ச பேலஸ் brocade வந்து எடுத்துகிட்டு காற்றை விட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. Chen could not get to Sun Palace by foot. சென்னால் அந்த தேவதைகள் இருக்கிற அந்த அரண்மனைக்கு வந்து காலால் நடந்து போக முடியாது. He had better ride the woman's horse. அந்த ஓல்டு உமன்ட்ட ஒரு ஹார்ஸ் இருக்குது, குதிரை இருக்குது, அதில் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். ஷீ சஜஸ்டட். அந்த ஓல்டு உமனும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, தம்பி நீ காலால் போக முடியாது, என் குதிரை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. இட் வுட் ஷோ ஹிம் த வே. குதிரையே வந்து அவனுக்கு வழி காமிக்குது. த யங் மேன் மவுண்டட் த ஹார்ஸ் விச் headed of the land of the Faris. அது வந்து அந்த அரண்மனைகள் தேவதைகள் இருக்கிற அரண்மனைக்கு அந்த குதிரையை அவனை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. they came to Flame Mountains. அவங்க வந்து பெரிய பெரிய எரிமலைகள்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்க. as far as he could see fires burst forth of the ground. அது அப்படியே எரிமலை வெடித்து அந்த லாவாலாம் வருது, அதையும் தாண்டி போகிறாங்க. he spurred the horse forward through like flames and not once did he utter a word complaint. on the other side of Flame Mountain they came upon the icy sea. அந்த மவுண்ட் எவரெஸ்ட் பக்கத்துலலாம் அப்படி பனிக்கட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு எரிமலையை கிராஸ் பண்ணி போகிறாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனிப்படர்ந்து அந்த கடல் பகுதியை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஃபைனலி தே ரீச்ட் த ஃபேர் ஷோர். கொஞ்சம் தூரமாக இருக்கிற கடற்கரை பக்கத்தில் போகிறாங்க. தே கேம் டு சன் பேலஸ். அப்புறம் சன் பேலஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த தேவதைகள் ஃபேரிஸ்லாம் இருக்கிற அரண்மனைக்கு பேர் வந்து சன் பேலஸ். இட் லுக்ட் ஜஸ்ட் லைக் ஹிஸ் மதர் brocade. அவங்க அம்மா எப்படி செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த அரண்மனை உண்மையாகவே இருக்குது. ஹீ ரோட் டு என்ட்ரன்ஸ். அவன் வந்து அந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டான். ஸ்ப்ரங் ஃப்ரம் த ஹார்ஸ் அண்ட் ஹரிட் இன் டு ஹியூஜ் ஹால். அந்த குதிரையை பின்னாடி வெளியே வச்சுட்டு அப்படியே டக்குன்னு வேகமாக அந்த பெரிய ஹாலுக்கு வந்து போகிறான். அ லேடி நியர் த டோர் ரோஸ் ஃப்ரம்
ஹர் லூம் டு மீட் ஹிம். ஒரு லேடி வந்து ஓப்பன் பண்ணி அதை யாருன்னு பார்க்குறாங்க. ஹர் நேம் இஸ் லியன், LIEN, லியன் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க. ஹீ செட் தட் ஹி ஹேட் கம் ஃபார் ஹிஸ் மதர்ஸ் brocade. அவன் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி என்னோட அம்மா செஞ்ச brocade எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஷீ ஸ்டெப்ட் அவே டு ஸ்பீக் சாஃப்ட்லி வித் செவரல் அதர்ஸ். அவங்க வந்து அதை பற்றி பேசாமல் மற்றதை அவங்க சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த சென் கிட்ட. தென் ஷீ ரிட்டர்ன்ட் டு சென். ஷீ டோல்ட் ஹிம் தட் ஹீ மைட் டேக் இட் பேக் வித் ஹிம் த நெக்ஸ்ட் டே. ஓகே, நீ வந்து இப்போ கொண்டு போ, நான் இன்னொரு நாள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓகேன்ட்டான். சென் அண்ட் லயன் கெட் மேரிட். ஓகே, சென் வந்து அந்த விதவையோட பையன். லைன் அப்படின்றது அந்த சன் பேலஸ் இருக்கிற ஒரு தேவதை. இவங்க 2 பேரும் எப்படி மேரேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். த ஃபேரிஸ் ஒர்க்டு பிஸிலி டு ஃபினிஷ் தேர் brocades. அங்கே இருக்கிற தேவதைகள் எல்லாருமே அவங்களோட வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சென் சாட் நியர் லியான் அட் ஹர் லூம். சென் வந்து லியனோட ரூமில் வந்து இருக்கான். ஹி டோல்ட் ஹர் அபவுட் ஹிஸ் லைஃப் இன் த ஹியூமன் வேர்ல்டு. அப்போ வந்து அவன் வந்து ஹியூமன் லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேவதைகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஷீ டோல்ட் ஹிம் அபவுட் ஹர் சன் பேலஸ். இப்போ இவ வந்து சன் பேலஸில் இருக்கிற லைஃப்பை பற்றி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஷீ லவ்ஸ் ஹிஸ் மதர் brocade அஸ் மச் ஷீ வாண்டட் டு பிகம் பார்ட் ஆஃப் இட். எனக்கு வந்து என் மதரோட brocade தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஷீ ஸ்வீட் ஹெர் செல்ஃப் இன் டு ஹர் மதர்ஸ் ஒரிஜினல் ஒர்க். அட் டான் த யங்கஸ்ட் சன் ஒர்க் அண்ட் saw the brocade lying before him. அந்த பையன், அந்த சென்ற பையன் எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தா அவனோட brocade இருக்குது. த ஃபேரிஸ் வேர் கான். அங்கே யாருமே இல்லை, தேவதைகளும் இல்லை. ஹி ஜம்ப்ட் ஆன் டு த ஹார்ஸ். டக்குன்னு அந்த brocade எடுத்துகிட்டு குதிரை மேலே ஏறி ஹி ரேஸ்ட் அக்ராஸ் த ICC அண்ட் ஓவர் ஃபயரி மவுண்டைன். என்ன பண்ணுறான்னா திரும்பி அந்த குதிரையில் ஏறி டக்குன்னு உட்காந்துட்டு brocade எடுத்துகிட்டு அந்த அரண்மனையிலேருந்து ஹார்ஸ் மேலே ஏறி குதிச்சு ஹி ரேஸ்ட் அக்ராஸ் த ICC அண்ட் ஓவர் ஃபயரி மவுண்டைன். அந்த திரும்ப வந்த வழியிலே பனி படர்ந்த நிலையில் இருக்கிற அந்த கடலையும் கடந்து போகிறான். நெக்ஸ்ட்டு வந்து எரிமலை வெடிச்சு சதுரை அந்த எரிமலையும் தாண்டி போயிருக்கான். இன் நோ டைம் டு ஹி வாஸ் கோம். இது வரைக்கும் டைமே இல்லை, டக்குன்னு ஓடிட்டே இருக்கணும். த விடோ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹாவ் ஹர் brocade பேக். இந்த விடோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுறான். திரும்ப ICC ஃபயரி மவுண்டைன்லாம் கிராஸ் பண்ணி ஓடுறான் brocade எடுத்துகிட்டு. இந்த விடோ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஹர் brocade. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்னோட brocade கிடச்சிருச்சு அப்படின்னு. ஷி டுக் இட் அவுட் சைட் டு கெட் அ குட் லுக் அட் இட். அவங்க வந்து அந்த brocade வெளியே வச்சு அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஷி அன்ரோல்டு இன் பிக்சர் கேம் டு லைஃப். டக்குன்னு வந்து அன்ரோல் பண்ணும்போது அங்கே இருந்த பிக்சர் உண்மையிலே வந்துருச்சு, அவங்க வரைஞ்ச அந்த பிக்சர். ஹி ஹெல்ப்ட் ஹேர் அவுட் ஆஃப் த காட்டேஜ் அண்ட் த பேலஸ் த brocade ஆன் அ ராக். அவங்க வந்து அந்த காட்டேஜ் வந்து பாறையில் வச்சோன்னே டக்குன்னு உயிரோடு வந்துருச்சு. சடன் வின் கேம் அண்ட் brocade ரோஸ் ஸ்லோலி இன் த ஏர். டக்குன்னு ஒரு காற்று வந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த பையன் அந்த சன் பேலஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது திரும்பி காற்று வந்து அப்படியே மேலே பறக்குது. இட்ஸ் ஸ்ட்ரெச்ட் அஸ் ரோஸ். அப்படியே மேலே பறந்து விரியுது. The palace was as real as Chen himself had seen at the standing on the steps was a fairyland lion. அந்த லியன் இருக்கான்ல, அந்த விதவையோட பையன் வந்து அம்மாவோட brocade தேடி போகிறப்போ ஒரிஜினல் சன் பேலஸ் பார்த்தியா, அதே மாதிரி இந்த அம்மா விதவை அம்மா வந்து அவங்க டிசைன் பண்ணதில் அதே சன் பேலஸ் இருந்தது. இப்போ உண்மையிலே காத்தடிச்சு உண்மையாக நிற்கிற மாதிரி இருக்குது. He took hold on his mother's arm. 2 பேர் கையை பிடிச்சிக்கிறாங்க. They stepped forward. அவங்க வந்து stepped forward. அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி கால் எடுத்து வைக்கிறாங்க. They stood before the sun palace. பார்த்தா ஒரிஜினல் சன் பேலஸ் முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கான், அது ஒரிஜினல் சன் பேலஸ் தான். The lion rushed up to them. The other fairies gathered around. அங்கே இருக்கிற சன் பேலஸில் இருக்கிற அந்த தேவதைகள்லாம் வெளியே வந்து அப்படியே அவனை சுற்றுறாங்க. The widow and her son now had a new home to live. அந்த விடோவுக்கும் அந்த விதவைக்கும் அந்த அவங்களோட பையன் சென்னுக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு புது வீடு கிடச்சிருச்சு. இட் வாஸ் அ ஃபேரி ஹூ சீவ்ட் ஹர் செல்ஃப் இன் டு த brocade. யார் வந்து அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு செஞ்சாங்க இல்லையா, அந்த brocade தூக்கிட்டு போனாங்களோ அதே தேவதைகள் உண்மையான அந்த பேலஸ் வந்து கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டாங்க. ஷீ அண்ட் த விடோஸ் யங்கஸ்ட் சன் காட் மேரிட் அண்ட் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அந்த சென் வந்து அவன் brocade தேடி போகிறப்போ உள்ள ஒரு தேவதையை மீட் பண்ணான்ல, அவள் பேர் வந்து LIEN லயன். ஸோ அவளே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான்.
கன்க்ளூஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் பாப்புலர் சைனீஸ் ஃபோக் டேல் வித் என்சாண்டிங் யங் அண்ட் ஓல்டஸ்ட் சென் அண்ட் ஹிஸ் மதர் தட் ஃபைண்ட் தர் வே டு தர் ஹாப்பினஸ் பியாண்ட் தர் ட்ரீம்ஸ். இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஆரன் ஷெப்பர்ட் வந்து இந்த பாப்புலர் சைனீஸ் ஃபோக் டேல் மூலமாக யங் அண்ட் ஓல்டஸ்ட் சென், அதாவது வயசானவங்களும் ப்ளஸ் யங் மேனும், சென் அந்த அவங்களோட அம்மா மாதிரி, அவங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து அவங்க ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கனவுல நினச்சி பார்க்கறது முடியாத ஹாப்பினஸ் வந்து கிடச்சிது. அவங்க ட்ரீம்ஸை விட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் வந்து கிடச்சிது. இந்த மாதிரி ஹாப்பினஸ்ஸான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இதான் வந்து இந்த ப்ரொக்கேட், த மேஜிக் ப்ரொக்கேடோட ஸ்டோரி. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஒரிஜினல் வீடியோ சம்மரி வந்து இமேஜஸ் அந்த இதாக போட்டிருக்கேன். அதை வந்து கீழே லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ.